பிரைஸ் த லார்ட். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தை 28. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மழை பொழிவை உலகிற்கு கொடுத்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். துயருருவோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். அமைதியை ஏற்படுத்தோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளி என்று சொன்ன இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீங்கள் மண்ணுக்கு உப்பு என்று சொன்ன இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உங்கள் பகைவர்களுக்கு அன்பு கூறுங்கள் என்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு இந்த நாளில் ஐயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர் ஐயா, காண்பவர் ஐயா, கிருபை நிறைந்தவர் ஐயா, தயவுள்ளவர் ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதீங்கள் அன்பு தகப்பனே. அப்பா, இந்த இரவு பொழுதில் ஐயா எங்களை கூடி செபிக்க வைத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கு ஒரு மன்னம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களோடு இணைந்து செபிக்கிறோம் பிள்ளைகளோடு ஆண்டவரே, உங்களுடைய வல்லமுள்ள கரத்தினால, உங்கள் கிருபை உள்ள கரத்தினால, உங்கள் தயவுள்ள கரத்தினால இந்த இரவு பொழுதில் ஐயா எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் இந்த கரம் இருந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி சுவாமி, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இதோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இறை வார்த்தையை வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திருப்பலிக்கு செல்கிறோம் ஆண்டவரே. அநேக நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொண்டு இறை வார்த்தை அப்பா நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் காதால் கேட்டு ஆண்டவரே அதை நாங்கள் சிந்தனையில் இருத்தி ஆண்டவரே அதன்படி நடக்க நீர் கிருபை செய்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த இறை வார்த்தையில கூடப்பா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் ஆண்டவரே. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய அப்பா எந்த வாளிலும் கூர்மையானது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே சுவாமி. நாங்கள் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் அல்லாமல் ஐயா அதை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ வேண்டும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே அப்பா இந்த தவ காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரு முழுமையான மனமாற்றம் தேவை சுவாமி. அப்பா, நீ உம்முடைய வருகை சமீபமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உள் வாங்கி ஆண்டவரே அப்பா அதை நாங்கள் அப்பா கேட்டு மட்டும் அதை விட்டு விடாமல் ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த செய்தியை ஆண்டவரே நாங்கள் உங்கள் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவரே அதன்படி அப்பா இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடந்த ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும் சுவாமி. அப்படியாய் நீர் செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி அப்பா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் பேறு பெற்றவர்களாய் விளங்க வேண்டும் சுவாமி. அப்பா, இதோ ஆண்டவரே அப்பா நாங்கள் மட்டும் அல்லையா, இதோ எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா இதோ இந்த சக்கையை வீட்டுக்கு போய் ஆண்டவரே இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவரே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தது போல ஐயா இதோ நாங்கள் கேட்கிறது இறை வார்த்தை எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பகிர்ந்து ஆண்டவரே அப்பா இறை வார்த்தை இப்படி சொல்கிறது, இயேசு சுவாமி இப்படி சொல்கிறார், நம்ம இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த இரவு ஜெபமாக இருந்தாலும் சரி, பகல் ஜெபமாக இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் அமர்ந்த ஆண்டவரே குடும்பம் ஜெபம் சொல்லும்போது ஆண்டவரே இறை வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து அப்பா அதன்படி நடக்கக்கூடிய அந்த ஆற்றலை பலனையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய இறை வார்த்தை உள்ள இடத்தில் ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை, அமைதி, நிம்மதி உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமாய் எங்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காக எமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. சொன்னீங்களப்பா உலகமெங்கும் சென்று ஆண்டவரே படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஆண்டவர் நாங்கள் கேட்ட இறை வார்த்தையின்படி
கேட்டு அதன்படி நடந்து அநேகருக்கு உடைய இறை வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் பலனையும் அப்பா இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியின் துணையோடு ஆண்டவரே உடைய இறை வார்த்தையை அப்பா கேட்டு அதை அறிவிக்கக்கூடிய அந்த தாளந்துகளை நீர் எங்களுக்கு தந்து இந்த நாளில் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த இரவு பொழுதலையா அப்பா தூக்கமின்றி தவிக்கிறோம் பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அயர்ந்த நித்திரையை கொடுங்க சுவாமி. அப்பா அதிகாலை எழுந்து நமக்கு நன்றி செலுத்த நீர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.